இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, தங்கைகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், என் உயிருக்கு மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பு ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இந்த தொகுதி பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. நம்முடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் கவிஞர் திலகபாமா சகோதரி அவர்கள். அவர் ஒரு போராளி. போராளி என்றால் களத்திலே அன்றாடம் இறங்கி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு போராட்டம் செய்கின்ற ஒரு போராளி. 3-4 மாதங்களாக இந்த பகுதியிலே துப்புரவு பணியாளர்கள் சாலையிலே போராடி கொண்ட நேரத்திலே அன்றாடம் அவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து போராடிய ஒரு போராளி கவிஞர் திலகபாமா அவர்கள். நினைச்சு பாருங்க, இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட்டு வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட்டு வாசல் வெளியே நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிற்பாங்க. இதுதான் வித்தியாசம். தொகுதி ஏதோ விஐபி தொகுதி, விஐபி தொகுதி எல்லாம் கிடையாது, சாமானிய தொகுதி. தொகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரு? அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள். சென்னை சுத்தி புறநகர் பகுதி இது. இந்த தொகுதியில் வாழ்கின்ற அத்தனை பேரும் தொழிலாளர்கள். வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கின்ற வர்க்கம் இந்த தொகுதியில் உள்ள மக்கள். அதுவும் இந்த குடங்கில் ஒரு பகுதி. இந்த பகுதியில எவ்வளவு மாசு கட்டுப்பாடு, மாசு பிரச்சனைகள், எவ்வளவு தொழிற்சாலை, மணலி தொழிற்சாலை. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் குப்பை குலை, குப்பையால் அதை குப்பையை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரு திட்டத்தை திமுக அரசு 1250 கோடி ரூபாய் திட்டத்தில் அதை கொண்டு வர முயற்சி கடுமையாக நான் எடுத்துக்கின்றேன். குப்பை எரிவுலை திட்டம் தேவையா? ஏற்கனவே கொடுங்கையூர் பகுதி, பெரம்பூர் பகுதி, மணலி பகுதி, ராயபுரம் பகுதி, இந்த பகுதி எல்லாமே வானத்தில் மட்டும் கிடையாது, நிலத்தடி நீரையும் மண்ணையும் காத்தையும் அத்தனையும் மாசுபடுத்தி நீங்க எல்லாம் அன்றாடம் மூச்சு விடுறது ஆக்சிஜன் மூச்சு விடல. ஆனா நீங்க மூச்சு உள்ள இருக்கிறது வந்து சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, ஓசோன் டயாக்சின், மர்க்குரி, இது போன்ற நச்சு பொருள் தான் நீங்க சுவாசிக்கிறீங்க அன்றாடம். நீங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தைகள். நினைச்சு பாருங்க, இவ்வளவு வாயுகள், விஷ வாயுகள் நீங்க சுவாசிக்கிறீங்கன்னா அதுல கேன்சர்ல இருந்து, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து, லங் ப்ராப்ளம் இருந்து, மூளை பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா இதெல்லாம் இங்கே போட்டியிருக்கின்ற மற்ற வேட்பாளர்களுக்கு தெரியுமா? அதை பத்தி ஏதாவது சிந்தனை என்ன இருக்கா? எதுவும் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்பா. இந்த 5 ஆண்டு காலம் நரக ஆட்சி தமிழ்நாட்டில், மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. நினைச்சு பாருங்க. நான் தமிழ்நாட்டில் அத்துணை தாய்மார்களிடம் கேட்கின்றேன், அத்துணை தாய்மார்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்கின்றேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். அவர்கள் ஆள தகுதியற்றவர்கள். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகமா என்ன தெரியாத ஒரு முதலமைச்சர். நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் முதல் கடமை என்ன? அவர் மாநிலத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்கணும். பாதுகாக்கிறீங்களா? அன்றாடம் பெண்கள், பெண் குழந்தைகள் சிதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான ஒரு மாநிலமாக மாறிடுச்சு. கேவலமான மாநிலம். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை சிதைத்து பாலியல் வன்கொடுமை செய்து
கொடூரமான முறையில் கொலை செய்த திமுக இளைஞர் சங்க நிர்வாகி கிருஷ்ணகிரியில். இந்த மாவட்டத்தில் நம்முடைய ஆரப்பாக்கம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது. 3 மணி நேரம் காணல. பிறகு பார்த்தா புதர்ல இருந்து வருது ரத்த காயத்துடன். அவங்க அப்பா அம்மா பதறி போய் காவல் நிலையத்துக்கு போறாங்க. கேஸ் எடுக்க மாட்டான். என்னன்னா அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போயிடுமா. பிறகு எங்க கட்சி நம்ம கட்சி சார்பில் போய் அழுத்தம் கொடுத்தவொடனே கேஸ் வாங்கினாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் அமைதியா இருந்துட்டாங்க. பிறகு நான் இந்த தொகுதியின் நம்முடைய வேட்பாளர் போராளி திலகபாமா அவர்களை தொலைபேசி மூலம் அழைத்து நீங்க போங்க, அங்க நீங்க போனதான் நடக்கும். நேரா போனாங்க. காவல் நிலையத்தில் தரையில உட்கார்ந்தாங்க. நீ அவனை கண்டுபிடிக்கலன்னா நான் இங்கிருந்து நான் போக மாட்டேன். நம்ம வேட்பாளருக்கும் மற்ற வேட்பாளருக்கும் வித்தியாசம். இவங்க போனதுக்கு பிறகுதான் 5 காவல் நிலையத்தில் 5 டீம் போட்டு அப்புறம் அவனை பிடிச்சாங்க. எங்க அசாம்காரன் ஆந்திரால வேலை செய்யறான், பார்டர் தாண்டி. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திரால வேலை செய்யறேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு நான் போயிடுவேன். ஏன் நான் தமிழ்நாட்டுக்கு போறேன்னா தமிழ்நாட்டுல சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. அட படுபாவீங்களா, இதுவாக ஆட்சி? எப்படி இந்த தமிழ்நாட்டை இந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி மாற்றிருக்கிறானுங்க இந்த படுபாவீங்க. நம்ம பெண்களை, நம்ம வீட்டு குழந்தைகளை மானபங்கம் செய்கின்ற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வேணுமா? அவங்களுக்கெல்லாம் தமிழக மக்களை முடிவு செய்யுங்கள். போதையா வயல் எறிய நடக்கலாம். 12வது படிக்கின்ற ஒரு பெண் 2 வாரத்துக்கு முன்பு விளாத்திக்குளம் தூத்துக்குடியில காணும், ஒரு நாள் முழுக்க காணும். அடுத்த நாள் பிணமாக கண்டுபிடி. என்ன? பாலியல் மானபங்கம் செய்து பாலியல் வன்முறை கொலை பண்ணிட்டான். 14 வயசு குழந்தை 2 வாரத்துக்கு முன்பு குழந்தை மானபங்கம் செய்து பாலியல் வன்கொடுமை. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பகுதியிலையும் காரணம் யாரு? முழு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம். அதுக்கெல்லாம் நீங்க தானே காவல்துறை தானே வேலை செய்யுது. காவல்துறை வேலை செய்யுதுன்னா நீங்க வேலை செய்யலையே. அந்த பொறுப்பு நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தமிழக மக்கள் நீங்கள் சிந்தியுங்கள். காரணம் என்ன? கஞ்சா, சாராயம். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு வார்த்தை கூட போதைப் பொருள், கஞ்சா போன்ற போதைப் பொருளை பற்றி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது ஒரு தேர்தல் அறிக்கை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த வாரம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அவர் வெளியிட்டு இருக்கிறார் 2 மாசமா. அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி எங்க? ஒரு வார்த்தை கூட மதுவை பற்றி பேசாத திமுக எங்க? அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனி பிரிவை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் திமுகவில் ஒரு வார்த்தை கூட கிடையாது. தனக்கு இந்த தேர்தல் அறிக்கை யார் தயாரிச்சாங்க தெரியல? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கண்மொழி அவர்கள். ஒரு பெண் தயாரிச்ச தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கின்ற இந்த மது பத்தியோ போதைப் பொருள் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இல்லைன்னா அதுல ஒரு சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோவா. வெக்கக்கேடு. ஹீரோ மட்டும் இல்ல, காமெடி மட்டும் இல்ல, வில்லன் கூட இல்ல, எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டு இருக்கிறது. வாங்கம்மா, எம்எல்ஏ வந்துட்டாங்கப்பா, திருவிக்கா நகர் எம்எல்ஏ வந்துட்டாங்க. ஏன்னா நண்பர் ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்கும் நல்ல நட்பு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய நோக்கம் சமூக நீதி,
சமூக நீதி என்றால் அனைத்து ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த பகுதி பூர்வகுடி மக்கள். பூர்வகுடி மக்கள்னா யாரு? மீனவர் சமுதாயம், பட்டியல மக்கள், வன்னியர் போன்ற யாதவர்கள் போன்ற அனைத்து மக்களும் உழைக்கின்ற வர்க்கம் பூர்வகுடி மக்கள் எல்லாம் சேர வேண்டும். அவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், உரிமை வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் அவரை என்னுடைய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்தது திமுக கூட்டணி. இதை மன்னிக்க கூடாது, மன்னிக்கவும் முடியாது. இன்னும் ஒரு மாதம் நம் ஆட்சி, அதற்கு பிறகு வச்சுக்கலாம், எல்லாரும் உள்ள போவானுங்க, உள்ள போறது கிடையாது. மீனவ சமுதாயம், பெருமைக்குரிய மீனவ சமுதாயம் திமுக வேட்பாளர்கள் ஒரே ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களும் வெளியிடல. நினைச்சு பாருங்க, அதிமுக வட தமிழ்நாட்டில் மட்டும் 3 வேட்பாளர்கள் அதிமுக மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். இதுதான் சமூக நீதி, இதான் உண்மையான சமூக நீதி வேணும் எங்களுக்கு. ஆனால் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இனி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு இப்ப மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு வரப்போறது கிடையாது. அது நீங்க தெளிவாக இருங்க. ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், 3 வார்த்தைகளை முடிச்சிட்டோம் பார். நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. நாம் கூட்டணி வெற்றி பெற்று ஆக வேண்டும், நமக்கு மாற்றங்கள் வேண்டும். ஆனா பொய் மேல போய் ஸ்டாலின் அவர்கள், நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பிஜேபி மேல என்ன பயம்? உங்களுக்கு தூங்கினா பிஜேபி, தும்மனா பிஜேபி. இப்ப மனோ சளி பிடிச்சிச்சுன்னா பிஜேபி தான் காரணம். இப்படி பிஜேபி போபியா. மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. மத்தியில மோடி, மாநிலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன தப்பு யாருக்கு? என்ன தப்பு? உனக்கு அங்க மத்தியில போய் சண்டை போடுற, உனக்கு திட்டம் வாங்குறதுக்கு தெரியல, துப்பு கிடையாது, திறமை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தாருன்னா நேரா மோடி அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னா மோடி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு அடுத்த நிமிஷம். எங்களுக்கு வேணும், தமிழ்நாடு திட்டங்கள் வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும். ஆனா உடனே பிஜேபி பிஜேபி பிஜேபி. என்ன அது? என்ன தப்பு? இதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. எவ்வளவு திட்டங்கள், கட்டுமானங்கள், நிதி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பெற சாதாரணமாக கொடுக்க போறாங்க. அவசியமானது. இன்னொன்று நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கிற மரியாதை கூட படிக்கிறது கொடுக்கல. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடைக்கு 5 பேரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்யறாங்க. 10க்கு 10 தான், அது 5 பேர் வேலை செய்யறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தொடக்க பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஒரே ஒரு ஆசிரியர் தான். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர். 4700 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் கத்துக் கொடுத்தா இந்த பிள்ளைங்க என்னத்தை கத்துப்பாங்க? 3 லட்சம் கோடியை முடிச்சிட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சும்மா அடுத்தது முதலமைச்சர் வந்தோடு. ஆனாலும் மத்தியில் நமக்கு நம்ம கூட்டணி என்னன்னா நிச்சயமா செய்வாங்க. நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு நான் கேட்கிறேன், கடந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் வரிஞ்சு கட்டி திமுக ஓட்டு போட்டீங்க. ஜாக்டோ, ஜியோ, ஆசிரியர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் ஓட்டு போட்டீங்க. என்னாச்சு? இந்த ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் நாங்கள் போராட்டம் செய்ய போகின்றோம் என்று அறிவித்தவுடன் உடனே கூப்பிட்டு வச்சு நாங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறோம். 5 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? அரசு
அரசு ஊழியர்கள் 5 ஆண்டு காலம் வர வச்சு மொட்டை அடிச்சு நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னீங்களே, இப்ப மட்டும் என்ன உங்களுக்கு அக்கறை? 3 மாதத்துக்கு முன்பு அறிவித்த திட்டம் ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதியம் அது ஏதோ ஒரு பேர்ல மாத்தி ஒரு ஓய்வூதியம் சொல்லியிருக்கிறார். இந்த 3 மாதத்துல 1.5 லட்சம் பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர் ஒருத்தருக்கு கூட ஓய்வூதியம் கிடைக்கல. எல்லாமே ஏமாத்துட்டாங்க, எல்லாமே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றும் நீங்க செய்யறது எல்லாமே பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம். நீங்க செய்த சாதனை வச்சு ஓட்டு கேளுங்க, அது இல்ல. அதுக்கு 30 கட்சி கூட்டணி வேற. 30 கட்சி கூட்டணி வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? மக்கள் எங்க கூட தான் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. அதனால உறுதியாக ஆட்சி மாற்றம் தமிழக மக்கள் கொண்டு வர வேண்டும். இந்த தொகுதியை மீண்டும் நான் சொல்றேன், பனையூர் கேட்டு வாசல் நிக்க போறீங்களா? இல்ல உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற உங்களுக்கு எம்எல்ஏ வேணுமா? இல்ல நீங்க போய் பனையூர் கேட்டு வாசல் நிக்கிறது அப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. சினிமா நடிச்சா போல மக்களை சந்திக்கணும், தெரு தெருவா போகணும். அப்படி வருவாரா? தெரு தெருவா வருவாரா? உங்ககிட்ட ஓட்டு கேட்பாரா? ஓட்டு கேட்க கூட வராது. அதுக்கு பிறகு வந்து பாப்பாரா உங்களை? இல்ல, நீங்க தான் போகணும். கரூர்ல நடந்ததெல்லாம் தெரியல உங்களுக்கு, நடந்து அவங்க தான் போய் பார்க்கிறாங்க, இவரு போய் பார்க்கல. எல்லாம் சிந்தி ஏதோ சும்மா பல 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 பலன் போட்டு எல்லாம் இருந்ததுன்னா அப்படி ஓட்டு போட்டுடணும். உண்மையானவர்கள் யார்? உங்களுடன் சேர்ந்து போராடுகின்றவர்கள், உங்களுடன் சேர்ந்து நிற்பவர்கள் யார்? பாட்டாளிகள் யார்? உழைக்கின்ற வர்க்கம் யார்? எல்லாமே இந்த மேடையில் இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மேடையில் இருக்கின்ற அத்துணை வேட்பாளர்களும் உழைக்கின்றவர்கள். நெத்தியில வேறு வருகின்ற வேட்பாளர்களுக்கு நின்று இருக்காங்க. நெத்தியில வேறு யாருக்கு வரும்? பாட்டாளிகள், உழைக்கின்ற வர்க்கம். நாம் எல்லாம் உழைக்கின்ற வர்க்கம். ஏசி கார்ல வந்து ஏசி பஸ்ல போயிட்டு ஏசியில போனா நீ கிட்ட கூட நெருங்க முடியாது. தூரத்துல இருந்து டாடா காமிச்சு போறேன். அதெல்லாம் சிந்திங்க. இந்த நிக்கிறாங்க, அவங்க நிக்கிறாங்க. இது இல்லாம திமுக வேட்பாளருக்கு நீ ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துட்டு தோல்வி அடைஞ்சிட்ட. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி அடைஞ்ச, ஒண்ணுமே செய்யல, உங்களுக்கு எந்த திட்டமும் செய்யல. ஆனால் தான் கேட்கிறேன், இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய போராளி திலகபாமா அவர்கள், இந்த அம்மா சிவகாசி பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடையை உடைச்சி நொறுக்கி, இவங்களும் ஒரு 20 பெண்களும் சேர்ந்து அந்த கடையை உடைச்சி 25 நாள் ஜெயில இருந்தாங்க, மதுரை ஜெயில். எதுக்கு? டாஸ்மாக் கடையை நேரடியா போய் உடைச்சி நொறுக்கி கேஸ், இன்னும் கேஸ் இருக்கு. இப்படிப்பட்ட போராளி வேணுமா? இல்ல ஏசி பஸ்ல வந்து டாடா காமிச்சுக்கிட்டு ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா உங்களுக்கு? நீ முடிவு பண்ணுங்க. இது முக்கியமான தேர்தல், முக்கியமான தேர்தல், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல். அத்துணை துறைகளும் தோல்வி அடைந்து விட்டது திமுக ஆட்சி. எல்லாமே எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல், கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. மணல் கொள்ளையில 4800 கோடி ஊழல், நகராட்சி நிர்வாகத்தில் 888 கோடி ரூபாய் ஊழல். அந்த நகராட்சி துறையில ஒரு மாசம் டிரான்ஸ்பர், பணியிட மாற்றம், ஒரு மாசம் 361 கோடி ரூபாய் ஊழல். ஒரே மாசத்துல டிரான்ஸ்பர். இதெல்லாம் நான் சொல்லல, அமலாக்கத்துறை இடி கொடுத்த 250 பக்கம் அறிக்கை அரசுக்கு கொடுத்திருக்கு, புள்ளி விவரங்களோடு கொடுத்திருக்கிறாங்க. டாஸ்மாக் ஊழல் 1,82,000 கோடி ஊழல். நெல் கொள்முதல் ஊழல் 1,250 கோடி ரூபாய் நெல் கொள்முதல் ஊழல். இப்படி அவ்வளவு ஊழல் திமுக ஆட்சியில் நடக்குதுன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறியுங்கள். திமுகவை ஆள தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், இவங்க எல்லாம் என்னன்னு தெரியாது. சமூக நீதினா என்னன்னு தெரியாது. நம்ம ராஜேஷ் வெற்றி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் ஆர்கே நகர் என்றால் அதற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அவருக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பளித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும்.
அவருடைய மகளும் என்னுடைய மகளும் ரொம்ப நெருங்கிய இருக்காங்க. சரி அது இல்லாமல் சொல்றாங்க சமூக நீதி. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா சமூக நீதினா என்னங்கிற தலையை சொல்லிடுவார். ஆனா பேசுறது சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர, அண்ணாவுடைய பேர, கலைஞருடைய மகன் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு என்னையா தகுதி இருக்கு? எள்ளளவும் தகுதி கிடையாது சமூக நீதி பற்றி பேசுவதற்கு. இன்னைக்கு பட்டியலின மக்கள் பிரச்சனையை பற்றி நான் பேசுறேன். பட்டியலின மக்களை பற்றி 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க கேட்கிறேன். ஏதாவது ஒரு பட்டியல் எடுங்க. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இப்ப இருக்கிறாங்க. 34 அமைச்சர்கள், ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். முதல் அமைச்சர் முதல் புரோட்டோகால், துணை முதலமைச்சர் 2வது புரோட்டோகால், அதன் பிறகு அமைச்சர்கள் 3வது துறை 3வது புரோட்டோகால். இந்த 34வது அமைச்சர் கடைசி புரோட்டோகால் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்த கயல்விழி. 34வது இடம், கடைசி புரோட்டோகால் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். 32வது இடம் யார் தெரியுமா? வேந்தன், மதிவேந்தன். யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். அப்போ 34வது இடம், கடைசி இடம் பட்டியலினத்தை சார்ந்தவர் அமைச்சரா கொடுக்குறீங்க. 32வது இடம் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர் கொடுக்குறீங்க. 30வது இடம் யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். ஏன் இவங்கெல்லாம் 2வது 3வது 4வது வரக்கூடாதா? அவங்க ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, உரிமை கொடுக்க மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க. என்னையா சமூக நீதி பத்தி பேசுறீங்க நீங்க? இவர் கூட திருமாவளவன் அவர்கள் கூட்டணி. ஆனா 5 வருஷமா லோல் பட்டு இருக்காரு. வாய் பேச முடியல, அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏன் தொடங்கினாரு? இந்த ஊழல் திமுகவை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு அந்த அம்மா போய் அங்கேயே போய் சொல்லிட்டாங்க. விஜயகாந்த் ஆவியெல்லாம் மன்னிக்க, விஜயகாந்த் ஆத்மாலாம் சும்மா இருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். அவங்க போன உடனே அவங்களுக்கு 10 சீட்டு. ஆனா திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு உழைச்சி அவங்களுக்காக எவ்வளவு ஓட்டு வாங்கி 10 வருஷம் கூட இருந்து 8 சீட்டு. இதுதான் திமுக. திமுக உழைக்கின்ற வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள், அடுக்கப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்க திமுக. அவங்கள ஓட்டு மட்டும் போடணும். ஆனா இவங்க முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, அப்படியே அடிமையா இருக்கணும், மதுவுக்கு அடிமையா இருக்கணும், போதைக்கு அடிமையா இருக்கணும், படிப்பறிவு இருக்கக்கூடாது, கூலியா இருக்கணும். அவ்வளவுதான் திமுக நோக்கமே. சமூக நீதி எங்க உயிர் மூச்சு. வேற என்ன சொல்ல போறேன்? இப்படி இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதனால இன்னைக்கு திருமாவளவன் மறைத்தாங்க நினைக்கிறேன். காட்டுமன்னார்குடியில போட்டிட்டார், பார்த்து வாபஸ் பண்ணிட்டார். அதனால இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தமிழக மக்களை, உங்களை இரு கரங்களை கூப்பி நான் கேட்கின்றேன். குறிப்பாக பெண்களை கேட்கின்றேன், பெற்றோர்களை கேட்கின்றேன், தாய்மார்களை கேட்கின்றேன். அத்துணை தாய்மார்கள் உங்களை பாதத்தை தொட்டு கேட்கின்றேன். தயவு செய்து திமுகவை அப்புறப்படுத்துங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுடைய முதன்மை கடமை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு எங்களுடைய முதன்மை கடமை. உறுதியாக நாங்கள் இறுதியாக இருப்போம். துப்பு கெட்ட ஒரு ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியா? பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்ட முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்க எல்லாம் ஒரு ஆட்சி நடத்துறீங்க.
யோசியுங்கள், சிந்தியுங்கள். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றாக வேண்டும். சமூக நீதி, கல்வித்துறை, சுகாதாரம், இந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியும் புதுசா தொடங்கல. ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியும் தொடங்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவத்தை கொண்டு வந்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த நேரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மீண்டும் வர வேண்டும். வன்னியர்களுக்கு 10.5 மட்டும் கிடையாது. வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மீனவர்கள் இருந்து நாடார் சமுதாயம் என்றால், யாதவர்கள் இருந்தாலும், முத்திரைகள் இருந்தாலும், எந்த சமுதாயம் என்றாலும் அவர்களுக்கு அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பின்னணியில் ஏற்ப உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு நிச்சயமாக வழங்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கு கூட தயக்கம். முதலமைச்சர் சுற்றி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. வியாபாரிகள் தெரியல யாருன்னு. அதுல முதன்மை வியாபாரி, நான் அமைச்சர்னு சொல்ல மாட்டேன் அவங்களை. ஸ்டாலின் அவர்களை சுற்றி ஒரு 4 வியாபாரி. அது முதன்மை வியாபாரி ஏவாவேலு. 2வது வியாபாரி நம்முடைய மனு எதிர்க்கிறார். போன் இருக்குப்பா. யாரு? போன் இருக்கு. சரிப்பா. அவர் 2வது. 3வது பெரிய வியாபாரி 10 ரூபாய் பாலாஜி. அவர் அமைச்சரா இல்லை, ஆனாலும் அமைச்சரோட இன்னும் அதிக அந்தஸ்தில் இருக்கிறார். 4வது வியாபாரி KN நேரு. இந்த 4 பேர் தான் தமிழ்நாட்டை நடத்துறாங்க. 4 பேருக்கும் நிர்வாகம் தெரியுமா, சமூக நீதி தெரியுமா, மக்கள் பிரச்சனை எல்லாம் தெரியுமா, துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை தெரியுமா, மீனவர்கள் பிரச்சனை தெரியுமா, விவசாயம் பிரச்சனை தெரியுமா? எந்த மண்ணும் தெரியாது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தெரியும். லஞ்சம் வாங்குறது மட்டும்தான் தெரியும். முதலமைச்சர் அவங்க கேட்டா கையெழுத்து போடுவார். இது ஒரு நிர்வாகம். அதெல்லாம் சிந்தித்து நல்ல ஒரு முடிவெடுங்கள். இவங்கெல்லாம் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள். திமுகவில் இருக்கின்றவர்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள். சென்னையில வெள்ளம் வந்துருச்சுன்னா, சென்னை புறநகர், சென்னையில வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? போட் வாங்கணும். நானும் நல்ல ஒரு போட் வாங்கி வச்சிருக்கிறேன். தருமபுரியிலும் பரிசில் இருக்கு எனக்கு. போக முடியல. அவ்வளவுதான். ஒரே நாள் மழைன்னா 4 அடி தண்ணி. 5 ஆண்டு காலம் எந்த யானையை அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றுத்தையும் இப்படி எல்லாம் நிர்வாக திறமை கிடையாது, தொலைநோக்கு பார்வை கிடையாது, தொலைநோக்கு திட்டங்கள் கிடையாது. எதுவும் இல்லாத 5 ஆண்டு காலத்தை விளம்பரம் மட்டும். ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் போறாரு, ஸ்டாலின் நடிக்கிறாரு. விளம்பரப்படுத்த மட்டும் ஸ்டாலின் வருவார். வந்தவுடனே ஆக்ஷன், கேமரா, கையில கொடுப்பாங்க பேப்பர், படிச்சுட்டு போயிடுவார். இந்த பக்கம் பார்ப்பாரு, இந்த பக்கம் பார்ப்பாரு. இங்க 2 பக்கம் ஸ்கிரீன். நீங்க நினைச்சுட்டு எப்படி பாக்குறாரு, எப்படி பார்த்து பேசுறாரு இல்ல. இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அது 2 ஸ்கிரீன்ல படிக்கிறது தான். ஒரு 2 மணி நேரம் கூட்டிட்டு போயிடுவார். இதுதான் ஏமாற்று வேலை. உங்களை ஏமாத்துறது அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறேன், 30 கட்சி கூட்டணி பேர சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல முடியுமா? 30 கட்சி கூட்டணி. ஏன் நீங்க செஞ்ச சாதனைக்கு நீங்க தனியா நிக்கலாமே? அவ்வளவு சாதனை செஞ்சுட்டீங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த தைரியம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆட்சி மாற்றம் பெற வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற பாரு எல்லாமே சமூக நீதிக்கு பேர் போனவர்கள். சமூக நீதி அண்ணாச்சியில இருந்து எல்லாமே இன்னைக்கு சமூக நீதி. அதுக்காக நாங்கள் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், அத்தனை வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதுதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுக இருக்கிறது எல்லாம் மொத்தத்தில் வியாபாரிகள், முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள். அவங்கதான் திமுக பக்கத்தில் இருக்காங்க. பணக்காரங்க இங்க உழைக்கின்ற வர்க்கம். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்க கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள்.
உறுதியாக நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம். குறிப்பா இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இளைஞர்கள் வந்தாங்க, சினிமா நடிச்சாங்க, வந்தாங்க போனாங்க, எல்லாம் டாடா பை பை அவ்வளவுதான். அங்க மேடையில இருந்து இந்த தொகுதியில போட்டிடுறார். அவர் வேன்ல வருவாரு, வேன்ல போவார், அவ்வளவுதான். இறங்க கூட மாட்டார். சிந்தித்து பாருங்க, அப்படிப்பட்ட வேட்பாளர் வேண்டுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு தெருவில் ஒரு பிரச்சனைனா திலகபாமா அவர்கள் நேரம் அங்க போய் உங்க வீட்டு வாசல் நிற்பாங்க, உங்க தெருவில் அங்க சண்டை போடுவாங்க. பிரச்சனை அப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக மக்களே, இந்த தொகுதி மட்டுமில்லை, இந்த பகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதி நல்லா இருக்கணும். இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. 9:57 டைம். என் போன் தப்பா சொல்ல முடிச்சிடுங்க. அதாவது தமிழக மக்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். குழந்தைகளை மானபங்கம் செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துங்கள். இந்த ஊழல் திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். சாராயம் விற்கின்ற, கள்ளச்சாராயம் விற்கின்ற திமுகவை அகற்றுங்கள். மது, போதை, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, மெத்தைலாம்பெட்டமின், ஃபென்டமின் போன்ற அத்தனை போதைப் பொருட்கள் விற்கின்ற திமுகவை அகற்றுங்கள். இளைஞர்களுக்கு எதிரான திமுகவை அகற்றுங்கள். அரசு ஊழியர்களுக்கு எதிரான திமுகவை அகற்றுங்கள். மீனவர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், அனைத்து உழைக்கின்ற மக்களுக்கு எதிரான திமுகவை அகற்றி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குங்கள் என்று உங்களை எல்லோரும் பாசத்தோடு பாசத்தோடு உரிமையோடு, நான் மட்டும்தான் உரிமையா கேட்கலாம்ல. இந்த முறை நான் கேட்க உரிமையா நான் கேட்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.